Driving up Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரில் சிக்கன் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் அண்ட் ஹாஃப் லெமன். சிக்கனை கழுவுன பிறகு இந்த மாதிரி சிக்கனில் கீரல் போட்டு விடுங்க. இந்த மாதிரியான கீரல் போடுறதுனால நம்ம மசாலா அப்ளை பண்ணும்போது இந்த மசாலா அந்த கீரலுக்குள்ளே போய் ஃபைனலாக நம்ம சிக்கன் சாப்பிடும்போது அந்த மசாலா உள்ளுக்குள்ளே இறங்கி இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் செஸ்ட் பீஸ் அண்டு ஒரு லெக் பீஸ் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி சிக்கனில் கீரல் போட்ட பிறகு மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிக்கனை அலசி வச்சுருங்க. நாங்கள் செய்ய போகிற சிக்கனில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். இதுதான் டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி மசாலா செய்கிறதுன்றதை பார்ப்போம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, கேசரி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, ஆஃப் லெமனை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். ஃபைனலாக தயிர். இது எல்லாத்தையும் போட்ட பிறகு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ரெட் கலரில் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு, அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலாவை கையில் எடுத்து அந்த சிக்கனில் நல்லா அப்ளை பண்ணணும். அண்ட் அந்த கீரல் போட்டிருக்க இடத்துலலாம் நல்லா மசாலாவை நிறையா வச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் அதிகமாக கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சட்டியில் சிக்கனை எடுத்து அதிலேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ஒரே சட்டியில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்ம 65 பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது கிரில் சிக்கன். நம்ம நெருப்பில் வாட்டி தான் செய்ய போகிறோம். அதனால தான் ட்ரை மசாலாவை ரெடி பண்ணி அதை மேனுவலாக கையில் எடுத்து மசாலாவை அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணால் தான் கிரில் சிக்கன் நம்மளுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீஸ்லேயுமே இந்த மாதிரி மசாலாவை ஆட் பண்ணணும். கீறி விட்டுருக்க இடத்துலலாம் நல்லா மசாலாவை நிறையா வச்சு விடுங்க. இந்த மாதிரி மசாலாலாம் தடவின பிறகு ஒரு 5 ஹவர்ஸ் சிக்கனை ஊற வச்சுருங்க. நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் 5 ஹவர்ஸ். ஃப்ரீசர்லலாம் வைக்கக்கூடாது, நார்மலாகவே வச்சுருங்க. இப்போது நம்ம எல்லா பீஸ்லேயுமே மசாலாவை தடவியாச்சு. இப்போ இதை பார்க்குறப்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மாதிரி அப்படியே இருக்குது. இப்போது டைம் மதியம் 1 மணி. நான் இப்போ இதை போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போது டைம் 4:30 ஆகுது. இதை வச்சு தான் நம்ம கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ரெடி பண்ணிடுவோம். டோட்டலாக 6 செங்கக்கல் தேவைப்படும். இந்த மாதிரி அடுப்பு ரெடி பண்ண பிறகு நீங்கள் மொட்டை மாடியில் செய்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மணல் போட்டே ஆகணும். அப்படி போடலைன்னா உங்கள் வீடு டேமேஜ் ஆயிரும். மணல் இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டு இந்த மணலை அப்படியே சமப்படுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வச்சுருக்க கறிக்கொட்டையை ஒவ்வொன்றா அடுக்கி வைங்க. நான் வாங்கியிருக்க கறிக்கொட்டை 20 ரூபா. எங்கள் வீட்டில் சீமெண்ணெய் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு கொட்டாங்குச்சியை பற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம். கொட்டாங்குச்சியை பற்ற வச்சு அதை தூக்கி அடுப்பில் போடணும். இந்த மாதிரி கீழே 3 கொட்டாங்குச்சியை வச்சு மேலே ஒரு கொட்டாங்குச்சியை வச்சோம்னா அது சீக்கிரமாக பிடிச்சிக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி பிடிச்ச பிறகு இது உள்ளே போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க கொட்டாங்குச்சியெல்லாம் ஒவ்வொன்றா பக்கத்தில் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிரும். இந்த மாதிரி 10 மினிட்ஸ்க்கு ஃபுல்லாக எரிய விடுங்க. அதுக்கப்புறம் அது தானாகவே கங்காயிரும். இப்போ எல்லாமே கங்காய் மாறிடுச்சு. இதில் தான் நம்ம இப்போ கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். மேலே போட்டிருக்க இந்த கட்டங்கட்டமாக இருக்கிறது என்னென்னா, இதுக்கு பேர் தான் வெல்டு மெஷ் அப்படின்வாங்க. இதில் தான் இந்த பறவைங்களுக்கெல்லாம் கூண்டு செய்வாங்க. இது நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் 5 ஹவர்ஸ் ஊறினதுக்கு அப்புறம் இப்போது டைம் 5:30 ஆகுது. நம்மளோட ஒர்க்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டியதுதான் வேலை. இந்த மாதிரியான கிரில் சிக்கன் செய்யும் போது நீங்கள் எந்திரிச்சிட்டுலாம் போயிட முடியாது. நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும். அந்த சிக்கனை திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும்.
இது 5வது பீஸ் சிக்கன் போட்டுட்ருக்கோம். இப்போ 6வது பீஸ். ஸோ டோட்டலாக வந்து 6 பீஸ் சிக்கன் போட்டிருக்கோம். நம்ம கை கழுவிக்கிட்டோம். இந்த சிக்கனில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஆயில் அப்ளை பண்ணோம்னா அது பிடிக்காமல் இருக்கும். அனல் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த சிக்கன் பீஸை திருப்பி போடவே முடியல, அவ்வளோ சுடுது. ஸோ அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி இருக்குது பார்க்க. சிக்கன் செம்மையாக வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. ஸோ அதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். மொத்தம் ஃபஸ்ட் ரவுண்டில் 6 பீசஸ் போட்டோம். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கோம். செகண்ட் ரவுண்டில் தான் லெக் பீஸ் இருக்குது. அது எப்படி வேகுதுன்றதை ஃபுல்லாக பாருங்கள். செம்ம பெரிய பீஸு, 200 கிராம் இது. மொத்தம் 7 சின்ன பீஸும் ஒரு லெக் பீஸும் போட்டிருக்கோம். செம்மையாக வெந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டு போட்டப்போ வந்த அனலை விட இப்போ தான் அனல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கையை பக்கத்தில் கொண்டே போக முடியல. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீஸாக திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கணும். அப்படியும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி கிரில் சிக்கன் செய்யணும்னு உங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் செய்யுங்க. இதுக்கு ரொம்பலாம் செலவே ஆகாது. நம்ம வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை பயன்படுத்தி இவ்வளோ டேஸ்ட்டான சிக்கனை சூப்பராக செய்யலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனுடைய கலரு வேறு லெவலில் சூப்பராக மாறிடுச்சு. அண்ட் இது பார்க்குறதுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. See her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me, turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a இப்போ நாம் பீஸ் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஸோ இன்னமும் அனல் ஹெவியாக தான் இருக்குது. அனல் இன்னும் அடங்கவே இல்லை. ஸோ லெக் பீஸ் தான் நல்லா பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த சிக்கனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கடையில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ உண்மையாலே அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இதே மாதிரியே மாடியில் சிக்கன் செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it. And I don't think I'll be fine if I don't break my limitations. Don't try to stop me, I exist to write my own story. I'll make a decision if I want some peace or if I want the glory, yeah. Don't want a life that is complacent or possibly boring. I just want a life that is worth every day exploring. My whole life I just wanted someone who would notice me. My whole life I just wanted to be somebody to be. Yeah, I just wanna be great.